சூப்பரின் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நேற்று 100 டிகிரியை தாண்டி வெயில் பதிவாகியுள்ளது. புதுச்சேரி நயினார் மண்டபம் அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய 43ஆம் ஆண்டு திரள் விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசு பதவியேற்று 57 நாட்கள் ஆகியும் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்படாதது மற்றும் சபாநாயகர் தேர்தல் நடத்தப்படாததை கண்டித்து 10 ரூபாய் சட்ட இயக்கம் இன்று புதுச்சேரி அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. புதுச்சேரியில் நேற்று 100 டிகிரியை தாண்டி வெயில் பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் தொடர்ந்து 100 டிகிரி பாரன்ஹீட்டை தாண்டி வெயில் இருந்து வருகிறது. அந்த வகையில் நேற்று 100.8 டிகிரி பாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது. நேற்றுடன் சேர்த்து நடப்பு கோடை சீசனில் இதுவரை 29வது முறையாக புதுச்சேரியில் வெயில் சதமடித்துள்ளது. புதுச்சேரி நயினார் மண்டபம் அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய 43ஆம் ஆண்டு செடல் விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தின் 43ஆம் ஆண்டு செடல் விழா தொடங்கியுள்ளது. இதனை அடுத்து அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயங்களில் சிறப்பு பூஜை நடைபெற்று நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் கொடியேற்றமும் காப்பு கட்டுதலும் நடைபெற்றது. தொடர்ந்து அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு முத்துமாரியம்மன் சுவாமிகளுக்கு சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்று அனைவருக்கும் கூழ் வார்க்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசு பதவியேற்று 57 நாட்கள் ஆகியும் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்படாதது மற்றும் சபாநாயகர் தேர்தல் நடத்தப்படாததை கண்டித்து 10 ரூபாய் சட்ட இயக்கம் இன்று புதுச்சேரி அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசு பதவியேற்று 57 நாட்கள் ஆகியும் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்படாதது மற்றும் சபாநாயகர் தேர்தல் நடத்தப்படாததை கண்டித்து 10 ரூபாய் சட்ட இயக்கம் இன்று புதுச்சேரி அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. காலை 10 மணிக்கு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இயக்கத்தின் தலைவர் ரகு என்கிற ரகுநாதன் தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அரசின் நிர்வாக சீர்குலைவை வெளிப்படுத்தும் வகையில் முழக்கங்களை எழுப்பினர். புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் இலாக்கா ஒதுக்கீடு இல்லாததால் எந்தவித முடிவுகளையும் எடுக்க முடியாமல் தவிப்பதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். சட்டமன்றம் மக்கள் சேவைக்கான இடமாக இல்லாமல் சுற்றுலா தலம் போல மாறியுள்ளதாக அவர்கள் விமர்சித்தனர். என்னாச்சு அமைச்சரின் இலாக்கா என்னாச்சு, 57 நாள் வீணா போச்சு, சபாநாயகர் தேர்தலை உடனே நடத்திடு உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி கண்டனங்களை பதிவு செய்தனர். முதலமைச்சரின் செயல்பாட்டை சர்வாதிகார போக்கு என வர்ணித்த ரகுநாதன் அமைச்சரவை இலாக்கா மற்றும் சபாநாயகர் தேர்தல் விவகாரத்தில் அரசு உடனடியாக செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவதோடு வீதியில் இறங்கி தொடர் போராட்டங்களை முன்னெடுப்போம் என்றும் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார். 5வது முறையாக முதலமைச்சராக பதவி ஏற்றிருந்தும் மக்களின் அடிப்படை தேவைகளை கவனிக்க தவறிய அரசு ஆட்சி செய்ய இயலவில்லை என்றால் பதவியை விட்டு விலகுவதே சிறந்தது என்று ரகுநாதன் காட்டமாக தெரிவித்தார். ஆட்சியின் நிர்வாக திறன் மீது பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் அதிருப்தி அடைந்துள்ள சூழலில் இந்த ஆர்ப்பாட்டம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்ஆர் ஆட்சி தான் இப்ப நடந்துருக்கு. அமைச்சருக்கு இலாக்கா கொடுக்கல. அமைச்சருக்கு இலாக்கா கொடுக்காத என்ன ஆகி போச்சுன்னா புதுசா வந்த சட்டமன்ற உறுப்பினர் யாரும் சந்திக்கதுன்னு தெரியல. சபாநாயகர் தேர்தலை நடத்தல. கல்வித்துறையில மாணவர்களுக்கு சீருடை கொடுக்கல, புத்தகம் கொடுக்கல. மாணவனுடைய எதிர்காலம் கேள்வியாகுது. இதே மாதிரி ஒவ்வொரு துறையிலும் என்ன செய்யுதுன்னு அதிகாரிகளுக்கும் தெரியல, எம்எல்ஏவுக்கும் தெரியல. ஆனா மீண்டும் அதே ஆட்சி தான் அமைச்சுக்கணும் பெருமையா சொல்றாங்க. ஆனா எந்த வேற வேலையும் நடக்கல. ஏன்னா அதே ஆட்சியினுடைய இது தொடர்ச்சி தான் இருக்குது. தொடர்ச்சினா அந்த பணியும் தொடர்ச்சியா இருக்கணும். எந்த ஒரு தொடர்ச்சியும் இல்ல. புதுச்சேரியில பார்த்தோன்னா மக்களுடைய நலத்திட்டங்கள் எல்லாம் முறைக்கு போய்க்குது. 57 நாளா பாத்தீங்கன்னா எந்த ஒரு துறையும் வேலை செய்யல. கேட்டா என்ஆர் ஆட்சியின் சாதனை ஆட்சின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் புதுச்சேரி மக்கள் நாசமா தான் போயின்னு இருக்கிறாங்க. என்ஆருடைய சர்வாதிகார ஆட்சி தான் நடந்துன்னு இருக்குது. இதே மாதிரி செயல்பாடு இருந்ததுன்னா நான் துணைநிலை ஆளுநருக்கு மனு கொடுத்துட்டு பொதுநல வழக்கு தொடர இருக்கிறோம். இல்லைன்னா ஆட்சி டிஸ்போஸ் பண்ணிட்டு போங்க. உங்களால முடியல ஆட்சி கழிச்சுட்டு போடுங்க. நல்ல ஆட்சி வந்தா வச்சுருப்பாங்க. அதை விட்டுவிட்டு
இந்த 57 நாளா முடக்கிறீங்க. இந்த 57 ஏன் முடக்கிறது? யாருடைய வரி பணம்? மக்களுடைய வரி பணத்தை வாங்கி கொள்ளையடிச்சு சொல்லி சாப்பிடுறீங்களா தவிர மக்களுக்கான நலத்திட்டங்கள் ஏதாவது நடக்கல? எந்த ஒரு நலத்திட்டங்களும் கிடையாது. 5 முறை சாதனை என்றீங்க. உங்க சொந்த தொகுதி எப்படி இருக்கு பாருங்க. சொந்த தொகுதி போய் பார்த்தேன்னா நாசமா போயிருக்குது. ஆனா 5 முறை அந்த இடத்துல தான் ஒரு அமைச்சராக முதலமைச்சராக இருந்தாரு. இது வரைக்கும் பார்த்தா ஒரு நலத்திட்டங்களும் நடக்கல. ஒரு 6 மாசம் என்கிட்ட முதலமைச்சர் சீட்டு கொடுத்தா நான் அந்த பாண்டிச்சேரியை சரி பண்ணுவேன். அந்த அளவுக்கு எனக்கு திறமை இருக்குது. 5 முறை சாதனை பண்ண ஐயா என்னத்த திறமை இருக்குன்னு தெரியல. இதை நீங்க தான் கேட்கணும். புதுச்சேரி காமராஜர் சாலை வாலாஜி தியேட்டர் அருகில் நடைபெறும் உப்பனாறு வாய்க்கால் பணிகளை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி காமராஜர் சாலை பாலாஜி தியேட்டர் அருகில் நடைபெறும் உப்பனாறு வாய்க்கால் பணிகளை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மழைக்காலம் இறங்கி வரும் நிலையில் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்தும் அடுத்த கட்ட செயல்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் உடனிருந்தார். புதுச்சேரி அருகே வாடகை வீட்டில் தங்கி படிக்கும் மருத்துவக் கல்லூரி மாணவி குளித்தபோது யாரோ ஒருவர் மொபைல் போனில் வீடியோ எடுத்ததாக சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். புதுச்சேரி அருகே வாடகை வீட்டில் தங்கி படிக்கும் மருத்துவக் கல்லூரி மாணவி குளித்தபோது யாரோ ஒருவர் மொபைல் போனில் வீடியோ எடுத்ததாக சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் ஒரு மருத்துவ மாணவரின் செல்போன் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அழிக்கப்பட்ட பதிவுகள் மற்றும் அவை வேறு சாதனங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதா என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் பகுதியில் அமைந்துள்ள எஸ்.ஆர். சுப்பிரமணியன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நேரில் ஆய்வு செய்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாரம் பகுதியில் அமைந்துள்ள எஸ்.ஆர். சுப்பிரமணியன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பள்ளிக்கு பின்புறம் உள்ள இடத்தில் சமூக விரோதிகள் அட்டகாசம் இருப்பதால் அந்த பகுதியில் சிசிடிவி கேமரா அமைத்து காவல்துறையுடன் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தாகம் தணிக்கும் வகையில் மோர் வழங்கினார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தாகம் தணிக்கும் வகையில் நீர்மோர் வழங்கினார். இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, ஒருங்கிணைப்பாளர் பழனி, தொழிலாளர் அணி மாநில செயலாளர் திசோல் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட புதுசாரம் பகுதியில் அமைந்துள்ள சித்தி புத்தி ஸ்ரீ விஜய கணபதி ஆலய திருப்பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நன்கொடை வேண்டி ஆலய நிர்வாகி கோவிந்தராஜ் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை சந்தித்து சால்வை அணிவித்து நன்கொடை வழங்க கோரிக்கை விடுத்தனர். இந்த நிகழ்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் உடனிருந்தார். தீனதயாள் உபாத்தியாயா மாவட்ட பயிற்சி முகாம் முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பாஜக சார்பில் ஆச்சாரியா பள்ளியில் வரும் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வில்லியனூர் மற்றும் அரியாங்குப்பம் மாவட்டங்களுக்கான பண்டித் தீனதயாள் உபாத்தியாயா மாவட்ட பயிற்சி முகாம் நடைபெற உள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளராக காஷ்மீர் குலாம் அகமது மீர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்.
காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில பொறுப்பாளராக இருந்த கிரீஷ் சோடங்கர் கோவா மாநில தலைவராக அறிவிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளராக காஷ்மீரை சேர்ந்த குலாம் அகமது மீர் நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் வெப்ப அலை காரணமாக பள்ளிகளுக்கு அளிக்கப்பட்ட விடுமுறை நாட்களை ஈடு செய்யும் வகையில் 7 சனிக்கிழமைகளில் பள்ளிகள் செயல்படும் என கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதிக வெயில் காரணமாக அறிவிக்கப்பட்ட ஒரு வார பள்ளி விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் புதுச்சேரியில் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகள் ஜூலை 11 முதல் நவம்பர் 28 வரை மொத்தம் 7 சனிக்கிழமைகளில் வழக்கம்போல் பள்ளிகள் செயல்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வு மதிப்பெண்ணை குறைக்க எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் சமீபத்தில் நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தாள் மிகவும் கடுமையாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேசினார். அப்போது புதுச்சேரி மாநிலத்தில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வின் தேர்வு மதிப்பெண் அளவை குறைக்க வேண்டும், அதுபோல் வினாத்தாள்களின் கடுமையை குறைத்து எளிமையாக்க வேண்டும் என்றும் கோரிக்கை மனு அளித்தார். புதுச்சேரியில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சிறப்பு தடுப்பூசி முகாம் ஜூலை 12 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. புதுச்சேரியில் 14 வயது பூர்த்தி அடைந்து 15 வயது தொடங்காத பெண் குழந்தைகளுக்காக சிறப்பு தடுப்பூசி முகாம் ஜூலை 12 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நடைபெறுகிறது. தகுதி உள்ளவர்கள் தவறாமல் பயன்பெறுமாறு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நேற்று 100 டிகிரியை தாண்டி வெயில் பதிவாகியுள்ளது. புதுச்சேரி நயினார் மண்டபம் அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய 43ஆம் ஆண்டு திரள் விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசு பதவியேற்று 57 நாட்கள் ஆகியும் அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கீடு செய்யப்படாதது மற்றும் சபாநாயகர் தேர்தல் நடத்தப்படாததை கண்டித்து 10 ரூபாய் சட்ட இயக்கம் இன்று புதுச்சேரி அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது.